சிலிண்டர் வெடித்து வீடுகள் எரிந்து போச்சு. 21 வீடையும் உடனே கட்டி கொடுங்க. கலெக்டருக்கு போன் போட்ட செஞ்சி மஸ்தான். வீடு ஆமாம் ஃபயர் ஆகிடுச்சு. இப்போ ஸ்பாட்டில் இருக்கிறோம், எங்களால் முடிஞ்ச நிவாரணம் கொடுக்குறோம். அது வேறு அரசு சார்ந்த நிவாரணம் என்ன கொடுத்துருவோம். அவங்களுக்கு வந்து வீடுகள் கட்டி கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் திட்டத்தில் 21 ஃபேமிலி இருக்காங்க. 21 ஃபேமிலி நம்ம தான் இப்போ வந்த புதுசில் நான் தான் பட்டா கொடுத்தேன். அது ஆமாம் 21 பேருக்கு அது வீடு கட்டி கொடுத்துட்டோம்னா அந்த மாதிரி 21 வீடு ஒரே இடத்துலன்னா இது அருமையாக இருக்கும். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சவுட்டூர் பகுதியில் சுமார் 21 பழங்குடியினர் குடும்பத்தினர் வசித்து வருகிறார்கள். அந்த வீடுகளுக்கு ஏற்கனவே முன்னாள் அமைச்சரும் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் பட்டா வழங்கியதாக கூறப்படும் நிலையில் திடீரென ஒரு வீட்டில் சிலிண்டர் வெடித்ததால் 3 பழங்குடியினர் வீடுகள் எரிந்து தரைமட்டமாகி நாசமானது. தகவல் அறிந்து நேரில் சென்று ஆறுதல் கூறி நலத்திட்ட உதவிகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்தவாறே மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் செல்போன் மூலமாக பேசி அங்குள்ள 21 வீடுகளையும் கான்கிரீட் வீடுகளாக கட்டி கொடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். சட்டமன்ற உறுப்பினருக்கு பழங்குடியின மக்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். நஷ்டம் என்னன்றது ஒவ்வொருத்தரும் அது எழுதி அந்த 3 வீட்டில் என்னென்ன போச்சுன்னு எழுதிருக்காங்க. நீ கோயிலுக்காக பக்கத்தில் செட்டு போட்டுருந்தா புரியுதா, இந்த சம்பவத்தால் அந்த நஷ்டம் ஆகிடுது, ஒரு மனு எழுதி கொடுங்க, அதுக்கு உண்டானது என்ன பார்க்க சொல்லுவோம். சரிதானே? இவங்க எல்லாரும் 3 வீடு தண்ணி. இப்போ அந்த 21 பேர் இருக்கிறாங்களான்னு வியோ யாரு வந்து இப்போ உடனே அதை கேட்டு இன்னைக்கு கொண்டாந்து எனக்கு கொடுத்துடணும். கலெக்டர்கிட்ட பேசின உடனே லெட்டர் போட்டு நான் இன்றைக்கே கொடுத்தோம். 21 பேருக்கும் இவங்களுக்கு வீடு. முதல் பந்தியில் அந்த 3 பேருக்கு வீடு, அடுத்த பந்தியில் மீதி பேருக்கு டைம் ஆயிடுச்சுன்னா ஒன்றா கூட வாங்கி கொடுத்துடலாம். அதுக்காக சொல்கிறேன்.